ஹாய் கைஸ், இந்த மெய்யலன் படம் பார்த்துருந்தா இந்த ஒரு படம் கண்டிப்பாக பிடிக்கும். மெய்யலன் படத்தை வந்து ஹாலிவுட்டில் போய் ஒரு 18+ கண்டென்ட்டாக போட்டு இந்த ஒரு படத்தை வந்து எடுத்தால் எப்படி இருக்கு? அந்த ஒரு தரமான சம்பவத்தில் நம்ம ஜான்சினா வந்து வேற ஒரு சம்பவம் பண்ணி வச்சிருக்காப்புல. செம்ம ஒரு காமெடியாகவும் செம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு கைஸ். அதெல்லாம் பார்க்கும்போது ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வர சிரிப்பின் உச்சத்தில் இந்த ஒரு படத்தோட காமெடி சம்பவம்லாம் அதிகமாக இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி பாப்புலாம் எடுத்து அப்படிதான் கைஸ் நமக்கே தோணுச்சு. ஏன்னா ஜான்சினா வந்து ஒரு தம்பியை வந்து இவனை எப்படியாச்சும் நம்ம வந்து வீட்டை விட்டு விரட்டி விடணும்டா, இவனால நமக்கு ஏற்பட்ட பிரச்சனையெல்லாம் நமக்கு வர புகழ் ஃபுல்லாக இவனுக்கு வந்து எல்லாமே இவனுக்கு போய் சேருது, இவனை எப்படியாச்சும் நம்ம வந்து வீட்டை விட்டு காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கட்டத்தில் வந்து சொல்ற விஷயம்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க முடியாது இருந்துச்சு. இந்த ஒரு படத்தை நம்ம கதையை நம்ம பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஒரு பெரிய ஒரு ரிச்சான ஒரு ஆளா இருக்காப்புல. அவர் ஃபேமிலியோட ரொம்ப சந்தோஷமான ஒரு பணக்கார லைஃப் ஒன்று வாழ்ந்துகிட்டு இருக்காப்புல. எதிர்பாராத விதமா நம்ம ஹீரோவோட தம்பி வந்து ஒரு கட்டத்தில் வராப்புல. அவர் எப்படின்னா ஒரு ஓட்டவாய் தொடர்ந்து பேசக்கூடிய ஒரு ஆளா அவங்க இருக்காப்புல. இது வந்து நம்ம ஜான்சினா வந்து எதிர்பாராத விதமா தம்பியை வந்து பாக்குறாப்புல. தம்பினா எப்படி சொல்றது, பழக்கத்துல ஆனா ஒரு தம்பி அப்படின்னு வச்சுக்கலாம். அவர் வந்து நம்ம ஜான்சினா வந்து விட்டு பிரியாத அளவுக்கு அவர் இருக்காப்புல. ஆனா ஜான்சினாவுக்கு இது வந்து ஒண்ணுமே புரியாது. இவனை எப்படியாச்சும் நம்ம வீட்டை விட்டு துரத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதே சமயம் வந்து அவ வீட்டுல இருக்கிற பசங்கள இருந்து அவ ஒய்ஃப்ல நம்ம ஜான்சினாவோட ஒய்ஃப்ல இருந்து எல்லாருக்கும் நம்ம ஜான்சினாவோட தம்பி வந்து பிடிச்சி போயிருது. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அவன் வந்து ஈஸியா பாண்டிங் ஆயிரம். சரி, இவனை எப்படியாவது நம்ம துரத்தி விடணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு இடத்துல பிளானை போட்டுக்கிட்டு இருக்கும் போது துரத்தி விடுற அளவுக்கு அவர் வந்து எதிர்பார்ப்பாப்புல. ஆனா எந்த ஒரு சம்பவமும் நடக்காது. தம்பி ஒரு கட்டத்துல வந்து கூட்டிட்டு போகும்போது அவர் தம்பி வந்து ஒரு சமயத்துல வந்து புகழின் உச்சத்துல போயிடாப்புல. ஜான்சினா வந்து கொஞ்சம் கீழே வந்துடாப்புல. இதை பார்த்து நம்ம ஜான்சினா வந்து ரொம்ப ஒரு பொறாம போட்டுக்கிட்டு அவர் ஒரு கட்டத்துல வந்து இருப்பாப்புல. அதுக்கப்புறம் வந்து வீட்டை விட்டு விரட்டணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனநல பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம ஜான்சினா வச்சிடாப்புல. அதுக்கப்புறம் 2 பேர் பிரிஞ்சதுக்கப்புறம் 2 பேரும் கடைசியில் வந்து ஒன்றும் சேர்ந்தாலும் இல்லையா அப்படிதாங்க சேர்ந்த படத்தோட ஒரு ஒன்லைன் கதையாகவும் இருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வர ஜான்சினாவோட தம்பியை ஒருத்தர் வருவாப்புல. அவர் காமெடி நீங்க பார்க்கணும். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வர ஒரு தரமான ஒரு காமெடி சம்பவத்தை போட்டு வேற ஒரு சம்பவம் பண்ணியிருக்காப்புல. அதான் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க முடியாது. அதுக்கப்புறம் ஜான்சினா ஒரு கட்டத்துல வந்து என்ன சொல்றது, தரமான ஒரு ஆக்டிங்கை போட்டு வேற ஒரு சம்பவம் பண்ணியிருக்காப்புல. ஒவ்வொரு சீன்ல வரும்போது எல்லாம் காமெடியாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்துல வந்து ஏகப்பட்ட ஆக்டர் நடிச்சிருக்கா. ஏகப்பட்ட ஆக்டர்ல இருந்து எல்லாம் பார்க்குற ரசிக்க முடியாது இருந்துச்சு. ஆனா இந்த ஒரு படம் வந்து தரமான ஒரு படம். தாராளம் ஒரு படத்தை வந்து ஃபேமிலியோட உட்காந்து பார்க்க முடியாது. இப்படி பார்த்தா கண்டிப்பா செட் பண்ணி கன்ஃபார்ம் இது ஒரு 18+ படம். கண்டிப்பா இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணாதீங்க கைஸ். ஒரு ஒத்தவுளான ஒரு படம்.